ஒரு நார்மலான ஒரு நிலவரத்தில் உள்ள ஒரு பிரசங்கத்தை இன்றைக்கு நம்ம பண்ண போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 3:11, வெளிப்படுத்தல் 19:12 வாசிக்கும் போது வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:11, வெளிப்படுத்தல் 19:12 வாசியா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாண்டு. 19:12 வாசி. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு. இன்றைக்கு இந்த காலை வேளையில் கிரீடம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. நிறைய தடவை நம்ம அந்த கிரீடத்தை குறித்து பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறோம், பைபிள் ஸ்டடி கேட்டிருக்கிறோம். என்றாலும் இந்த காலை வேளையிலே ஆண்டோடைய கிருபையினாலே ஒரு சில பிரசங்கங்களுக்குரிய தலைப்புகள், பிரசங்கத்துக்குரிய குறிப்புகள் இருந்தாலும் தேவனோ இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட கிரீடங்கள் என்கிற தலைப்பின் கீழே பேசும்படியாக கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். கிரீடம். இப்போ நம்முடைய லைஃப்பில் கிரீடம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசுப்பா கூட அநேக கிரீடங்கள் இருந்தது. இது ஒரு என்ன சொல்லலாம், கிரீடம் என்பது ஒரு ஆளுகையின் அனுபவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு ஆளுகை ஒன்றின்றைய இதில் தலைமைத்துவம் அல்லது ஒன்றின்றைய இதில் அப்படின்னா என்ன சொல்லலாம், ஒரு காரியத்தில் இவங்க தான் மிகப்பெரிய பொறுப்பாளி, இவங்க தான் மேன்மையானவர்கள் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுதான் அந்த கிரீடம் என்பது. இப்போ நம்முடைய என்ன சொல்லலாம், நம்முடைய இதில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் ஒரு கிரீடம். அப்போ அந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கும்போது அந்த முதலமைச்சருங்கிறது ஒரு கிரீடம். பாரத பிரதமர் அப்படிங்கிறது ஒரு கிரீடம். ஜனாதிபதி அப்படிங்கிறது ஒரு கிரீடம். இது எல்லாமே ஒவ்வொரு பகுதிகளில் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படிங்கிறது ஒரு கிரீடம். இதுபோல் ஒவ்வொரு அனுபவங்களில் ஒரு கிரீடம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 7 வகையான அனுபவத்தில் அதை பிரித்து இன்றைக்கு காலை வேளையில் உங்களோடு கூட பேசும். நமக்கும் கூட இந்த கிரீடங்களின் அனுபவங்கள் தேவை இருக்குது. யாருக்கு எப்படிப்பட்ட கிரீடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பாருங்கள், முதலமைச்சர் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க தமிழகத்தை குறிக்கப்பட்ட அளவுக்கு அவங்க ஆட்சி செய்யலாம். தமிழகத்துக்குள்ளே மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஆளுகையும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அவங்க ஒரு மெஜாரிட்டியான ஒரு அரசியலில் ஜெயித்திருக்கிறதுனால நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைய காரியத்தை அவங்க சட்ட தீர்த்திருத்தமாக நிறைய காரியங்களை அவங்க பொறுப்பாக செய்ய முடியும். இதுபோல் வேதத்தில் சில விதமான கிரீடங்களும் அதற்கு கீழே இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் அல்லது சில கிரீடங்களுக்குரிய அனுபவம் எப்படி கிடைக்கும், இப்படியெல்லாம் பல விதங்களில் நம்ம இந்த கிரீடத்தை குறித்து பேசிக்கொள்ளலாம். கிரீடம் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், ஒரு தலைமைத்துவத்துடைய ஒரு அனுபவம், ஒரு குறிக்கப்பட்ட விஷயத்திலே ஒரு கிரீடம், ஒரு தலைமைத்துவம் அப்படிங்கிறது. இப்போ உதாரணமாக எடுத்து பாருங்கள், கிரிக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நம்முடைய தேசத்தில் ஒரு சச்சின் டெண்டுல்கர் அவங்க செஞ்சுரி 100 அடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படி அவர் ஒரு இது இருக்கிறார். அதை பீட் பண்ணுறதுக்கு இன்னும் யாருமே என்ன செய்யலை, சேரலை, பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ 100 அடிச்சிருக்கிறது யார் தான்? சச்சின் டெண்டுல்கர். இது ஒரு கிரீடம் போல், அவருக்கு ஒரு கிரீடம். இப்போ சில சாதனைகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு கிரீடம் போல், அதாவது முதலான இடம் அப்படிங்கிற ஒரு அனுபவம். இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட சில விதமான கிரீடங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. சமயத்தை அதிகமாக எடுக்காமல் சீக்கிரமாக நம்ம தியானிப்போம். உங்களுடைய ஜீவியத்தில் இந்த கிரீடங்களின் அனுபவம். முதலாவது நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்டது யோபுடைய புத்தகம் 19:9. யோபுடைய புத்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோபுடைய வாழ்க்கையில் ஒரு கிரீடம் இருந்திருக்கிற வாசியா. என்னிலிருந்து என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். யோபுவிற்கு ஒரு கிரீடம் இருந்திருக்கு. யோபுவுக்கு ஒரு கிரீடம் இருந்தது. இந்த கிரீடம் என்ன கிரீடம் அப்படின்னா நிறைய சொல்லலாம். நம்ம அதை ஒரு ஆங்கிளில் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல எடுக்கிறோம். யோபுவுக்கு இருந்த கிரீடம் என்னன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம். எழுத்தின்படியும் ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக அவருக்கு ஒரு நல்ல கிரீடம். எழுத்தின்படி சுருக்கமாக சொன்னால் நல்ல ஒரு லிட்டரலி எழுத்தின்படியாகவே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். நீங்கள் வேணால் யோபுடைய புஸ்தகம் 29:2-11 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபுடைய புஸ்தகம் 29:2-11 வரைக்கும் வாசிங்க. செஞ்சு போன மாதங்களிலும் தேவனை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த தேவனால் அவருக்கு இருந்ததான ஆசீர்வாதம் ஒரு கிரீடம். எழுத்தின்படியே அவருக்கு சில ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை அவர் பட்டியல் போட்டு சொல்கிறார் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது நமக்கு ஒரு கிரீடம் தான். நம்முடைய லைஃப்பில் அது ஒரு கிரீடம் தான். தேவனால் நமக்கு சில ஆசீர்வாதங்கள் எழுத்தின்படியே கிடைக்கிறது ஒரு கிரீடம் தான். அது ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தோடு நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோபுடைய கிரீடம் அப்படின்னு எடுக்கிறோம். அது என்ன ஆசீர்வாதம்? செல்வ செழிப்பான அனுபவங்கள், செழிப்பு, ஒரு நன்மையுடைய அனுபவங்கள், இதெல்லாம் அந்த யோபுடைய கிரீடத்துக்குள்ளே இருக்கிறது. யோபு எழுத்தின்படி ஒரு கிரீடம் வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம எழுத்தின்படி சொல்லிட முடியாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கிரீடமாய்
அந்த தேசத்துல அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்திருக்கு. வாசிங்க அந்த 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. போன மாதங்களிலும் தேவனனை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். பாத்தீங்களா, அந்த சீர், அந்த ஆசீர்வாதம் இருந்தால் நலமாயிருக்கும். என்ன ஆசீர்வாதம் இதுல கீழே சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்தேன். இருள் என் வாழ்க்கையில வந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய அந்த செழிப்பான ஒரு ஆசீர்வாதம் இருந்ததுனால என் வாழ்க்கைக்கு விரோதமான வந்த வெளிச்சத்தை நான் ரொம்ப லகுவாய் கடந்து போனேன். அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவருடைய ஆவி எனக்குள்ளே இருந்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் கடந்து போனேன். அப்போ ஒரு வெளிச்சமான நாட்களா இருந்திருக்கு. என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். செபுலோன் நப்தலியுமான அனுபவத்தை பார்க்கும்போது போர்க்களத்து முனையில துணிந்து நின்னாங்க. ஒரு காலத்தில் வாசிக்கும் போது அந்த ஈனப்படுத்தப்பட்ட இருளின் அனுபவத்துக்கு வந்துட்டாங்க. பக்தன் யோபுடைய வாழ்க்கையின் செழிப்பு ஆசீர்வாதத்தின் காலத்தில் அவர் சொல்லார், என் வாழ்க்கையின் இருளை நான் லகுவாய் கடந்து போனேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையின் இருளை அநேகர் கடக்க முடியாமல் இருக்கிறாங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும்போது கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இருளை கடந்து போகிற வெளிச்சம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நிறைய விளக்கங்களை சொல்லி போக முடியும், நம்ம சமயத்தை எடுக்க விரும்பல. இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருளிலே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு எகிப்தின் அனுபவத்தை எடுத்து பார்த்தா 3 நாள் கார் இருள் தடவி கொண்டிருந்தார்கள். அந்த இருளை விட்டு அவர்கள் வெளியே வர முடியவில்லை. பாருங்க, இப்ப நமக்கு இருளை வெளிச்சமாக்குறதுன்னு சொல்லும் போது அர்த்தம் என்ன? இப்ப நம்முடைய மின்சாரம், தமிழ்நாடு அரசாங்கம் நமக்கு தர்ற இந்த மின்சாரம் இந்த இது இப்போ கட் ஆயிட்டு, இப்போ தடையாயிட்டுனாலும் நம்முடைய ஒலிபெருக்கிகள் எல்லாம் இயங்குவதற்குள்ள ஒரு மின்சாரம் நம்மக்கிட்ட ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. அல்லேலூயா, ஆமாம். அப்போ இப்போ நீங்கள் வந்து இந்த பிரசங்கம், இந்த மின்சாரம் தடைப்பட்ட உடனே பிரசங்கம் நிற்காது. இதே ஃப்ளோவில் இதே சத்தத்தில் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. இது போல தெய்வீகமான ஒரு ஆசீர்வாதம் யோபுக்கு இருந்துச்சு. இருள் இருந்துச்சு, ஆனால் இருளின் அனுபவங்கள் போராடிச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது 2 விதமான அனுபவத்தோடு போகிறது. ஒன்று சிங்கக்கபி, இல்லைன்னா சூளை நெருப்பு. இதை விட்டா என்ன ஒரு வலு சர்ப்பத்தின் வல்லமை போராடிக்கிட்டே இருக்கும். 3 விதங்களிலே இந்த வல்லமை பிரிச்சு கிரியை செய்யும். எப்படி திருத்துவத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர், அதே போல சாத்தானுக்குள்ளே ஒரு 3 விதமான அனுபவங்கள் மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும். ஒன்று இருள், அல்லது அக்னியுடைய சோதனையின் அனுபவமாய், அல்லது வலு சர்ப்பத்தின் வல்லமையாய் இந்த வல்லமை போராடிக்கிட்டே இருக்கும். இதுக்குள்ள நிறைய அனுபவம் இருக்கு. மெஜாரிட்டியாய் இந்த 3 விதமான அனுபவங்கள் ஜனத்தோடு போராடிக்கிட்டே இருக்கு. ரைட்டா? இப்ப நமக்கு என்ன? யோபுக்கு இருந்த ஆசீர்வாதம் இருளை கடந்து போவதற்கு. பக்தன் யோபுடைய வாழ்க்கையின் இருள் அவரை தடுக்க முடியவில்லை. அவருக்கு ஆசீர்வாதம், அந்த கிரீடம் இருந்த போது வெளிச்சத்தின் அனுபவம் இருந்தது. வாசிக்க கீழே உள்ளதா? அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். கிரீடம், யோபுடைய கிரீடத்தின் அனுபவத்தில் அவர் சொல்லும்போது சொல்ல, சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் இருந்தார்கள். வாசியா, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். பாத்தீங்களா, அந்த செல்வ நாட்களில் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். யோபுடைய கிரீடம் என்பது செல்வ நாட்களில் சீர். இன்னைக்கு அநேக ஜனத்தினுடைய வாழ்க்கையில இது இல்லை. இந்த கிரீடம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. இந்த கிரீடம், இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே கர்த்தர் கொடுப்பார். அது ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதம். அது நம்ம நினைக்கிறது போலே இல்லை, அது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா 12 வாசிட்டு 6, 7, 8 வாசித்தா. வாசியா, உன் நெற்றியில் நெற்றிப்பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும். சிங்காரமான கிரீடம், இதான் ஆசீர்வாதத்தின் அந்த கிரீடம். யோபுக்கு இருந்த கிரீடம் என்று சொல்லும் போது ஒரு சிங்காரமான கிரீடம்.
இந்த உலகத்தில் வாழும்போது கடன் இல்லாமல், வேதனை இல்லாமல், வியாதி இல்லாமல், பாரம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சோதனை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், சகல விதத்திலும் தெய்வீகமான ஒரு ஆசீர்வாதத்தோடு தேவனை தேடுகிறது, தேவனை துதிக்கிறது, தேவனை மகிமைப்படுத்துவது, கர்த்தருக்குரிய விஷயங்களிலே நல்ல முறையில் வளர்ச்சி அடைகிறது, எழுத்தின்படியான நன்மைகள் குறைவுகள் இல்லாமல் புசித்து குடித்து நம்முடைய கூடாரங்களிலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய சபையிலே நாம் சந்தோஷமாய் வாழ்கிற அனுபவம் என்பது ஒரு சிங்காரமான யோபுவுடைய கிரீடம். நீங்க வேணா இப்போ விட்ட இடத்துல இருந்து யோபுவுடைய புஸ்தகத்தில் வாசிங்க. என் பாதங்களை நான் நெகினால் கழுவினேன், மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும். நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சிறந்த அனுபவம், உயர்ந்த மனிதன் என்கிற இடத்துல, எல்லா இடத்திலும் பேரும் புகழுமான அனுபவம். யோபு உண்டு அந்த அனுபவம். இது யாருக்கு கிடைக்கும்? எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தா, மனுபுத்திரனே, நீ எருசலேமின் 6 நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த சிங்காரமான கிரீடம், யோபுவுக்கு இருந்த இந்த சிங்காரமான செழிப்பான ஆசீர்வாதத்தின் கிரீடம் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நான் உன் அருகாமையிலே கடந்து போகும்போது நீ மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக, வாசிங்க, மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, இரத்தத்திலே கிடைக்கிற இரத்தாம்பரமான சிவப்பான பாவங்களானாலும் வெண் பஞ்சை போல கர்த்தர் மாற்றுவார். பாவமான வாழ்க்கையின் அனுபவம் வேதத்திலே இரத்தாம்பரமான சிவப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் தான் மனிதனின் பாவ மன்னிப்புக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். அப்ப பாவத்தில் வாழ்கிற ஒரு மனிதனாக, உலகத்திலே உளையான சேரும் பயங்கரமான குழியின் அனுபவத்திலே, பூமியின் கடையாந்தரங்களிலே கடந்து போகிற மனிதர்கள், சீ போ என்று சொல்லக்கூடிய இடத்திலே கடந்து போகிற மனிதர்கள் மிதிக்கிற விதத்திலே, ஆகாதென்று தள்ளப்படுகிற நிலவரத்திலே இருக்கிறவர்களை கர்த்தர் பார்த்து என்ன சொல்லுகிறார்? நான் கடந்து போகும்போது நீ இரத்தத்திலே கிடந்தாய், மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தாய். வாசிங்களா, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை பார்த்து நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், பிழைத்திரு. அர்த்தம் என்ன? நீ வாழ வேண்டும், நீ சுகித்திருக்க வேண்டும், நன்மையால் திருப்தி அடைய வேண்டும், நீ பிழைத்திரு. ஒரு வார்த்தை தான் சொன்னார், பிழைத்திரு. பைபிளில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சிலரை பார்த்து ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பார். நாயின் ஒரு விதவை பார்த்து மனதுருகி அழாதே முடிஞ்சு. சிலருக்கெல்லாம் ஒரு வார்த்தை போதும், அதான் பைபிளில் சொல்லியிருக்கு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திரு. அந்த வார்த்தை அவங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டான் தெரியுமா? சிங்காரமான கிரீடத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நமக்கு ஒரு கிரீடம் தேவை. யோபுவுடைய தலையில் இருந்த கிரீடம், அந்த கிரீடத்துக்கு எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து கொடுக்கிற வெளிப்படுத்தல் அல்லது எடுத்துக்கொள்கிற வார்த்தை சிங்காரமான கிரீடம். அல்லேலூயா. கடன் இல்லாத வாழ்க்கை, பாரம் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை, இந்த உலகத்திலே உலக பிரகாரமான எந்த விதமான வேதனைகளுக்கு உட்படாத விதத்திலே நம்முடைய ஜீவியத்திலே வாழ்கிறதற்கு ஏற்ற விதத்தில் உள்ளதான ஒரு கிரீடம், சிங்காரமான கிரீடம். இந்த கிரீடம் தேவை. இந்த கிரீடத்தின் அனுபவத்துக்கு கர்த்தர் நம்மை பார்த்து பிழைத்திரு. அல்லேலூயா. நம்மை பார்த்து பிழைத்திரு அப்படின்னு சொல்லணும். அது ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு உள்ள உறவுல தான் அதை நிச்சயப்படுத்துகிறது. அவர் சொல்றாரு, நீ பருவ வளர்ச்சி அடைகிற விதத்தில் நான் உன்னை ஆசீர்வதித்தேன். கீழே உள்ள வசனத்தை வாசிங்க, 7-8 வாசிங்க. 7-8. உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியாக. போதும், மகா சௌந்தரியவதி நிறைய இருக்கு. மகா சௌந்தரியவதி இந்த மார்க்கத்துக்குள்ள வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை ரத்தத்தில் புரண்ட அனுபவத்திலே, மிதிக்கப்படுகிற அனுபவத்திலே, ஏழையா, இல்லாதவங்களா, ஒண்ணும் இல்லாதவங்களா, தரித்திரமா, கடன்காரலா வரலாம். ஆனா வளர்ந்து பெருகும் போது ஆண்டவருடைய கிருபையினாலே சிங்காரமான கிரீடத்தின் அனுபவத்திலே, ஆசீர்வாதமான அனுபவத்திலே கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கார். இப்ப எனக்கு கடன் இல்லை, கர்த்தர் என் தேவைகளை விசாரித்து தருகிறார். ஒரு ஆவிக்குரிய சபையின் உன்னதமான அனுபவம்
சொன்னா அந்த ஆவிக்குரிய சபையில் இருக்க 7 ஜனகுலம் தன்னில் தான் இந்த பூமியில நிறைவுபட்டவளாய் இருப்பார்கள். எனக்கு பணம் இல்லைன்னு சாட்சி சொல்ல மாட்டாங்க, எனக்கு தேவை இருக்குன்னு சாட்சி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவளுக்கு ஒரு சிங்காரமான கிரீடத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஒரு ஊழியனும் கூட தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வரமாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா பிழைத்திரு என்கிறவருடைய வார்த்தையால் பிழைத்திருக்கிறார்கள். வாழ்ந்திருப்பதற்கு சுகித்திருப்பதற்கு 1 கோடி ரூபா பெரிய வீடு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. மனரம்யம் நித்திய விருந்து, மனரம்யம் நித்திய விருந்து. அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவோ இருக்குது, வேதனையா இருக்கிறாங்க. நம்முடைய ஜனங்கள் இருக்கிறத கூட இட்டு விட்டு ரொம்ப ஃப்ரீயா சந்தோஷமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளவோ கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்ச ஊழியர்களுக்கு இன்றைக்கும் கூட திருப்தி இல்லாம வேணும் வேணும் அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா ரொம்ப திருப்தியா சிங்காரமான கிரீடத்தோடு இன்றைக்கு வாழ்கிற எத்தனையோ ஊழியர்கள் உண்டு. ஒரு சபையின் ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது சபையில் இருக்க 7 ஜனம்னு சொல்லப்படுறவங்க கூட தன்னில் தான் நிறைவடைந்தவர்களாக போதும் என்ற மனதோடு கூட சிங்காரமான கிரீடத்தின் அனுபவத்தில் வாழ்வார்கள். அல்லேலூயா. லபலபடி அடிக்க மாட்டாங்க. என் வியாபாரம் அப்படி ஆசீர்வதிக்கப்படணும், நான் உயர்த்தப்படும் பேச்சே இருக்காது, அப்படிப்பட்ட ஜெப குறிப்பே இருக்காது. ஆராய்ந்து பார்க்கிறேன். நம்முடைய சபையில அதிகமான விதவைகள் 7 ஜனம் இருக்கிறது போல நினைப்பாங்க. நம்முடைய சபையில் இருக்கிற ஜனங்கள் யார்ட்டையும் போய் கேட்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. யார்ட்டையும் போய் ஒரு 1000 ரூபா 500 ரூபா தாங்க நிற்கக்கூடிய இடம் இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிங்காரமான கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 2, நமக்கு இருக்க வேண்டிய கிரீடம் என்ன? இந்த கிரீடத்தின் அனுபவம் எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4 வாசிட்டு 2-3 வாஸ்தா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4 வாசிட்டு 2-3 வாஸ்தா. அதே போல யாத்ராம் 29:6, சகரியாவுடைய புஸ்தகம் 6:11. இந்த வசனங்கள் எல்லாம் வாசிங்க. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். வாடாத கிரீடம். இந்த கிரீடத்துக்கு என்ன பேரு? முதல் உள்ள கிரீடம் என்ன கிரீடம்? சிங்காரமான கிரீடம். 2வது கிரீடம் வாடாத கிரீடம். இது யாருக்கு? மேய்ப்பர்களுக்குரிய கிரீடம். என்ன மேய்ப்பர்? எந்த மேய்ப்பர்களுக்கு இந்த கிரீடம் கிடைக்குமா? 2-3 வாசத்தை அழகா சொல்லி இருக்கு. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, பணத்துக்காக பிழைப்புக்காக ஊழியம் செய்யாம இருந்த அவர் ஊழியனுக்கு கிடைக்கிற கிரீடம் வாடாத கிரீடம். அல்லேலூயா. இது மேய்ப்பர்களுக்குரிய கிரீடம். வாடாத கிரீடம் என்பது மேய்ப்பர்களுக்குரிய கிரீடம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியர்களுக்கு நம்முடைய பிரசங்கத்தில் எப்போவுமே எங்களையும் சேர்த்து தான் நாங்கள் சொல்லிட்டு போவோம். ஒரு குறிப்பு சில நேரங்களில் அதிகபட்சமான பிரசங்கத்தில் சேர்ந்து வரும். இந்த குறிப்பு மேக்சிமம் அதிகமாய் ஊழியர்களோடு சேர்ந்தது. மேய்ப்பர்களுக்குரிய கிரீடம். மேய்ப்பர்கள் எப்படி இருக்கணுமா? இழிவான ஆதாயத்துக்காக காணிக்கை பெட்டி வைக்கிறது தப்பு கிடையாது, காணிக்கை பாட்டு பாடுறது தப்புன்னு எல்லாம் சொல்ல வரல. காணிக்கை ஒரு சபையில் முக்கியப்படுத்தப்படுமானால் அவங்க வாடாத கிரீடத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்பது கடினமான விஷயம். அல்லேலூயா. அதுவும் ஒரு ஊழியமெல்லாம் வளர்ந்து பெருகும் போது தன்னிறைவு பெற்ற அனுபவத்தில் அந்த காணிக்கை பெட்டிக்கு ஒரு ஓரத்தை கொடுக்காம சபையில் முக்கியமான இடத்துல சவப்பெட்டி வச்சது மாதிரி வச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வாடாத கிரீடம் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கிறதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குங்க. எப்படின்னே சொல்ல தெரிலங்க. அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கறதுன்னு தெரியல. வேதம் அழகா சொல்லுது, உங்களிடத்தில் இருக்கிற மந்தையை நீங்க மேய்க்கும் போது பிரதான மேய்ப்பரிடத்திலிருந்து வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் 2-3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் அவலட்சணமான காணிக்கை எப்படி சொல்லி இருக்கு? அவலட்சணமான ஆதாயம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சபையில தான் இதுக்கு பேரு காணிக்கை, வெளியே இதுக்கு பேரு பிச்சை எடுக்கிறது. ஒரு அழகா சொல்றாரு பேதுரு அப்போஸ்தலன், அவலட்சணமான ஆதாயத்துக்காக
ஒரு மேய்ப்பன் வாடாத கிரீடத்துக்கு சொந்தக்காரனா இருக்கணும். இதை பழைய ஏற்பாட்டில் எடுக்கும்போது யாத்திராகமம் 29:6 வாசித்தா ஒரு ஆசாரியனுடைய தலையில் இருக்கிற பரிசுத்த கிரீடம். அங்க ஆசாரியர்கள், இங்க மேய்ப்பர்கள். அங்க யாரு? ஆசாரியர்கள். வாசிங்க. அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல். பரிசுத்த கிரீடம் கர்த்தர் என் பங்கு, கர்த்தர் என் சுதந்திரம். ஒரு ஊழியன் அன்றைக்கு ஆசாரியன் என்கிற ஸ்தானத்தில் இருந்தவனுக்கு காணியாட்சி கிடையாது, இஸ்ரவேல்ல பங்கு கிடையாது. கர்த்தரே அவனுடைய சுதந்திரம், கர்த்தரே அவனுடைய பங்கு. ஒரு லேவியனுக்கு பங்கும் சுதந்திரமும் தேவன் மட்டும்தான். அல்லேலூயா. ஆண்டோடைய ஊழியக்காரங்களும் அந்த விஷயத்துல ரொம்ப அருமையா வாழ்ந்திருக்கணும். எதுவும் நமக்கு நிரந்தரமா இருக்கணும், அவர் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த பூமியில எது வேணாலும் மாறணும். ஒரு ஊழியருடைய வருமானம், காணிக்கை, எல்லாவற்றிலும் மாற்றங்கள் இருக்கணும். ஒரே ஒருவர் மட்டும் மாறாதவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறது வாடாத கிரீடம். அல்லேலூயா. இந்த கிரீடத்தின் மேன்மை சகரியாவுடைய புத்தகம் 6:11 வசனத்தில் சொல்லும்போது வாசிங்க. அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து அவனுடைய சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன். போதும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். வாங்கி கிரீடங்களை செய்வித்து ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியன் அப்படின்னா அவங்களுக்குள்ள வாடாத கிரீடம். அல்லேலூயா. பாவிக்குரிய தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு சபை தெய்வ ஜனங்களால் கர்த்தரை கொண்டு போஷிக்கப்படுகிற அனுபவம். ஆனால் ஒரு ஊழியன் அதை நம்பி வாழ்ந்துடக்கூடாது, அதுக்காக ஜனங்களை மேய்த்திடக்கூடாது, அதுக்காக ஊழியம் செய்திடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஊழிய கூட்டம் எல்லாம், மிகப்பெரிய சபைகளுடைய அனுபவங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பணம் பொருளை அடிப்படையாக வைத்திருக்குது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாங்களானாலும் சரி கர்த்தருடைய கிருபையினால் அந்த வாடாத கிரீடத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அது பணத்தையும் பொருளை முக்கியப்படுத்தாமல் பிரதான மேய்ப்பராகிய இயேசப்பா வரும்போது ஜனம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற விதத்தில் நடத்த வேண்டும். ஒரு சபையை நடத்தும் போது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சபையில் எவ்வளோ ஆத்மா இருக்கிறாங்கங்கிறது எண்ணமே இருக்கக்கூடாது. மறுபடி சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சபைக்கு ஒரு ஆத்மாவை கொண்டு வரும்போது கூட ஒரு ஊழியக்காரன் கண்டறிஞ்சு கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசப்பா 12 சீசர்களை தெரிந்தெடுக்கும் போது முழுவதும் ஜெபம் பண்ணி சீசர்களை என்ன செய்தாரா? தெரிந்தெடுத்தாரா. அதில் ஒருத்தனை தெரிந்தெடுத்தாரு, தன்னை காட்டி கொடுப்பதற்காக. அல்லேலூயா. அது மாதிரி ஆத்மாக்களை கொண்டு வர்றது, பெரிய எழுப்புதல் உண்டாகணும், ஆத்மா வரணும், அது வரணும்னு எல்லாம் ஜெபம் பண்ணணுமானா கண்டிப்பாக ஜெபிக்கணும். நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆனால் அதுக்காக வாரதெல்லாம் கொண்டு வந்து சபையில் வச்சுட்டு மேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. சபைக்குள்ளே கொண்டு வரப்படுகிற ஆத்துமாக்கள், சபையில் நிலைநிறுத்தப்படுகிற ஆத்துமாக்கள் பிதா நாட்டாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். தேவனால் தெய்வீகமான ஆத்மாவாய் தெரிந்தெடுத்து ஒரு வியாபாரி பரலோக ராஜ்ய முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்காத கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்ய நிலத்தில் புகுந்திருக்க பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்காதை கண்டு தனக்குண்டானவளை விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இப்படி நல்ல ஆத்துமாக்களாய் சபை 1000 பேரை நடத்தி 10 பேர் கூட பரலோகத்துக்கு போகாமல் இருப்பாங்க. நானா என்ன பிரயோஜனம் இருக்கு? அல்லேலூயா. பயனற்ற வாழ்க்கை, பயனற்ற ஊழியம். எத்தனை ஊழியர்களுக்கு சொல்ல முடியும்? நாங்கள் நடத்தின சபையில் இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிருப்பான். நிறைய ஊழியர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்க அடக்கம் பண்ண ஆத்துமாக்களை குறித்து அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நம்முடைய ஜீவியங்களிலே மிக மனத்தாழ்மையோடு கூட வாடாத கிரீடத்துக்குரியவளாய் மேய்ப்பர்களாய் ஆசாரியர்களாய் இருக்க வேண்டும். ஒரு மேய்ப்பன், ஒரு ஆசாரியன் உண்மையுள்ளவனாய் தேவனுடைய வார்த்தையின்படியாய் ஜீவித்து ஊழியம் செய்யும் போது அவனுக்கு கிடைக்கிற கிரீடம் வாடாத கிரீடம். நமக்கு இருக்க வேண்டிய 2வது கிரீடம் வாடாத கிரீடம். 3வது வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், 2 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம், எஸ்தர் 1:10, 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது ராஜ கிரீடம் வாசிங்க. 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகாரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாக. ராஜகிரீடம். எஸ்தரின் மேல் அன்பு வைத்து ராஜா தன் கிரீடத்தை ராஜ கிரீடம்,
ராஜாக்களுக்குரிய கிரீடம். இந்த ராஜ கிரீடம் 4 விதத்திலே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆளுகை, இது எழுத்தின்படியே ஜனத்தின் மத்தியிலே ஒரு மனிதன் உயர்ந்தவன், அவர்கள் ஆளுகைக்குரியவன் என்பதை காட்டுகிற ராஜ கிரீடம். இரத்த சம்பந்தமான உறவிலே பாரம்பரியமாய் வருகிறது இந்த ராஜ கிரீடம். ராஜ கிரீடம் என்பது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இரத்த சம்பந்தமாய் பாரம்பரியமாய் ராஜவம்சமாய் இந்த கிரீடம் வரும். சில குடும்பங்கள் மட்டும்தான் ராஜாக்களாய் வர முடியும் அப்படின்னு சில பிரமாணங்கள் இருக்கிறது. இப்போ அதற்கு இங்கிலாந்து தேசத்தை எடுத்து பார்த்தா அந்த தேசத்தில் பிரதமர் பதவிக்கு அதிபதிக்கு ஆட்கள் வரலாம். ஆனால் ராஜா என்பது ஒரு குறிக்கப்பட்ட அந்த குடும்பத்திலிருந்து தான் என்ன செய்வாங்க, ராணி வம்சம் வருது. இது போல இரத்த சம்பந்தமான உறவு சம்பந்தமாய் வருகிற ஒரு கிரீடம் இந்த கிரீடம். 2, தேவனே தெரிந்தெடுக்கிறதுனால் கிடைக்கிற கிரீடம். தேவன் மனிதனை தெரிந்தெடுக்கிறதுனால் கிடைக்கப்படும். சவுலை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனுக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்தார். அவனை தள்ளினார், தாவீதை தெரிந்தெடுத்து அவனுக்கு கிரீடத்தை கொடுத்தார். யெகூ என்பவனுக்கு ஒரு கிரீடத்தின் அனுபவத்துக்குரியவனாய் சிங்காசனத்தை கர்த்தர் கொடுத்தார். இது தேவனுடைய தெரிந்தெடுப்பினால் உண்டாகிறது, தேவனுடைய தெரிந்தெடுப்பினால் கிடைக்கிற கிரீடம். 3, ஒரு மனிதன் போராடி ஒரு ராஜாவை கொண்டு அவன் தன் ஸ்தானத்துக்கு வருவதனால் கிடைப்பது ராஜ கிரீடம். அல்லேலூயா. அது யுத்தமாக இருக்கலாம், துரோகமாக இருக்கலாம், தந்திரமாக இருக்கலாம், ஏதோ ஒன்றை செய்து ஏற்கனவே கிரீடத்துக்குரியவனாய் இருப்பவனை அழித்து அந்த கிரீடத்தை அவன் எடுத்துக் கொள்ளலாம். 3வது அனுபவம், அவன் உண்மை உள்ளவனாகவும் இருக்கலாம், துரோகமாகவும் செயல்பட்டிருக்கலாம். எல்லாவற்றுக்கும் வேதம் ஆதாரமாக இருக்கிறது. 4, மக்களாக ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அவனுக்கு ஒரு ஆளுகையை கொடுத்து அவனுக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கிறார்கள். இது 4 விதமான கிரீடம். எது எப்படி இருக்குதோ தேவனால் நமக்கு ஒரு ராஜ கிரீடம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூச்சக்கரம் அசையாதிருப்பதாக. தேவனால் நமக்கு ஒரு ராஜ கிரீடம், தேவன் அன்பு வைத்து நமக்கு இந்த கிரீடத்தை நமக்கு தர வேண்டும். தாவீதை கர்த்தர் ஆடு மேய்க்கிறவனாய் இருக்கும்போது கரவல் ஆடுகளுக்கு பின்பாக போகும்போது அவனை தெரிந்தெடுத்து ஒரு ராஜ கிரீடத்தை கொடுத்தது போல, எஸ்தர் அனாதை பெண்ணாக இருந்தாலும் ராஜாவாகி அகசோர் அன்பு கூர்ந்து அன்றைக்கு ராஜ கிரீடத்தை வைத்தது போல இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் அன்புள்ள தெய்வத்தினால் நமக்குள்ளே ஒரு ராஜ கிரீடம் வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாய் மாறுகிறோம். வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே. இப்ப நீங்களும் நானும் எப்படி ராஜாக்களாய் மாறுகிறோம்? ஒரு ஜீன், என்னது? ஒரு ஜீன், இரத்த சம்பந்தமான உறவுலே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கிறார். ஊரு கொண்டு வம்சத்துக்கு 2ஆய் தெரிந்தெடுக்கிற தெய்வம் அவருடைய இரத்தத்தினாலே. வாசிங்கள். இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். ஒரு இரத்த சம்பந்தமான உறவோடு ராஜாக்களாய் தெரிந்தெடுக்கிறார். 2 விதமான அனுபவத்தோடு வரும். ஒன்று இரத்த சம்பந்தமான உறவு, இன்னொன்று தெரிந்தெடுக்கப்படுகிற மேன்மையான சிலாக்கியம். அல்லேலூயா. இப்ப நாம ராஜாக்கள், ராஜ கிரீடம், ஆளுகை. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உலக மாம்சம், பிசாசு, மரணம், பாதாளம், ஒரு ஆளுகை, ஒரு ஆளுகை. வியாதினா எத்தனை பேருக்கு பயம் இருக்கு? அப்பா, ஆச்சரியமா இருக்கு. என் போன்ற எண்ணி முடியாத ஊழியர்கள் இன்றைக்கு பேயை விரட்டிடுவாங்க. பேய் எங்கேயாவது போய் டாக்டர்கிட்ட கொண்டு விரட்ட முடியுதா? பேயை விரட்டிடுவாங்க, நோயை விரட்டிட மாட்டாங்க. அவங்க நோயையும் விரட்டிட மாட்டாங்க, மற்றவங்க நோயும் விரட்டிட மாட்டாங்க. நான் ஆண்டோட்டு இந்த நாட்களில் சொல்லிட்டு இருக்கேன், ஏசுப்பா நம்ம சபையிலலாம் போகிற இடங்கள்லாம் உண்மையாக நீங்கள் வியாதியஸ்தரை விடுதலை ஆக்கணும், உண்மையாக விடுதலை ஆக்கணும். இந்த சும்மா விடுதலை ஆனீர்கள் சுகமானீங்கள்னு சொல்லிட்டு அவங்க போய் மாத்திரை மருந்து தின்னுக்கிட்டு இருக்கிறது மாதிரி இந்த மாய பிம்பு வேலையெல்லாம் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், செய்தால் கரெக்டாக நீங்கள் உண்மையிலே நீங்கள் செய்கிற தெய்வம் செய்யுங்கப்பா. எனக்கு அப்படிதான் ஆண்டோடைய கிருபையினால கேட்குறேன். ஆளுகை. அல்லேலூயா. கடந்த ராத்திரியெல்லாம் 2 மணிக்கு திடீர்னு பார்த்தா ஒரு இருமல், மூச்சடைச்சை போல் எழும்புறேன். இருமல் நான் ஒன்றா வந்தாச்சு ஆண்டவரை ஒன்றா நினைக்கிறேன். இப்போ ஜீவன் போகும்போது சில நேரம் இப்படி தான் போகாது, அது வேற. ஆனாலும் நம்ம எப்போவுமே ஒத்திகை பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும். அல்லேலூயா.
எனி டைம் நம்முடைய வாழ்க்கையில் ஒத்தியை பார்க்குறது அப்படி தான். உடனே தொடர்ந்து இருமல், இருக்குன்னு இருமல். கொஞ்சம் போல் தண்ணியை குடித்தேன், ஃபேனை ஒரு பாயிண்ட்டை குறைச்சி வச்சு ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிவிட்டு ஆண்டோடைய ரத்தத்தை சொல்லிவிட்டு சோமாப்படுத்து காலையில் 6 மணிக்கு மேலே கிளியராக ஆராதனைக்கு எந்திரிச்சிட்டோம். அல்லேலூயா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இருக்கா சளி இருக்கா இல்லையா, ஏன் வருது, எதுக்கு வருது, எனக்கு எதுவும் கேள்வி. அல்லேலூயா. தேவனால் ஒரு ஆளுகை, ராஜ கிரீடம். அல்லேலூயா. வியாதியின் மேல ஒரு ஆளுகை. வாஞ்சிங்க கர்த்தருடைய பிள்ளைகள். சும்மா வந்தோம், கூட்டத்துக்கு வந்தோம், போனோம், பிரசங்கம் கேட்டோம், விசுவாசம் விசுவாசம்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் வாழாதுங்க. உண்மையா தேவன்கிட்ட கேளுங்க, வாங்குங்க, வாழுங்க. அதனால வியாதி வரக்கூடாது, வியாதி வராது அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. வாழுங்க, வியாதியின் மத்தியில் நிமிர்ந்து வாழுங்க. அல்லேலூயா. குனிஞ்சு வாழ்ந்துறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு நிமிர முடியாத கூனியா மாற்றுறது சாத்தானுக்கு வேலை. ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம அலங்கார வாசல் வரைக்கும் வரக்கூடிய வைப்பான் சப்பானிய. பெருஸ்தா குளத்துல விழுந்து சுகமாக விடாம அப்படியே படுக்கையில வச்சிருப்பான் சாத்தான். பெருஸ்தாவின் சீனியர், அலங்கார வாசலின் சீனியர், ஜெப ஆலயத்திலே 18 வருஷமாய் கூனி வச்சிருப்பான். ஒரு நாள் அப்படி இருக்கூட நமக்குள்ளே ஒரு ராஜ கிரீடம். அல்லேலூயா. 3 4வது வேதத்தில் வாசிக்கும் போது நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபுடைய புஸ்தகம் 1:12, வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 சிமர்னா சபையை பார்த்து சொல்லார். வாசிங்க. ஜீவ கிரீடம். யாக்கோபு 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 சிமர்னா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. எப்பா நம்ம ஆட்கள் வியாதி வந்தோன்னு 4 கால் பாய்ச்சல்ல ஓடுகிற ஓட்டம், பிள்ளைகளை கெட்டி கொடுத்து பேர பிள்ளைகளை பார்த்தா கூட நம்ம ஆட்களுக்கு இருக்கிற பயம். என்ன சாக்கு போக்கு சொல்றாங்க. பிள்ளைகள் கூட்டு போயிட்டாங்க, அவங்க கூட்டு போயிட்டாங்க, அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்க, அவங்களுக்காக போனேன், நான் போகிறதுக்கு விரும்பல, அவங்க தூக்கிட்டு போனாங்க. போ, கர்த்தர் உனக்கு எனக்கு சொல்லியிருக்கார் ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு. அல்லேலூயா. ஆமா, என்ன அழகா இல்ல வசனம் சொல்லியிருக்கு தெரியுமா? 9வது வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்க, என்ன அழகா சொல்லியிருக்கு. வாசிங்க 9வது வசனம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ள. இப்ப தெய்வ பிள்ளைகள் எங்களுக்கு என்ன உபத்திரவம்? சில நேரம் வியாதி உபத்திரவமா வந்துட்டு ஏன் சகிக்க கூடாது? பைபிளில் சொல்லியிருக்கு. எபிரேயர் 11:35 வசனத்தில் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி வாதிக்கப்பட என்ன செய்தார்களாம்? ஒப்பு கொடுத்தார்களாம். பண்டைய காலம் நினச்சி பார்க்குறேன். 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஆவிக்குரிய பெந்தகோஸ்து சபையை நினச்சி பார்க்குறேன். யாரை எடுத்தாலும் தெய்வீக சுகத்தை பேசினாங்க, மருந்து இல்லாமல் சுகமாகுதலை பற்றி பேசினாங்க, ஊழியர்கள் வாழ்ந்தாங்க, விசுவாசிகள் வாழ்ந்தாங்க. அதுதான் பெந்தகோஸ்து சபையின் சாட்சி. கடந்த வாரத்தில் ரொம்ப வியாதியா இருது, எனக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு தான் சொன்னேன். என் பிள்ளைகளெல்லாம் என்னை கட்டி சாக்கில் வச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. அங்க டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்களாம் ஒரு பொண்ணா ஒரு ஆம்பளையான்னு சொல்லி என்னை ஏசி உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்து கர்த்தருடைய பெரிய கிருபையினால கர்த்தர் தேவைகளை விசாரித்து தந்தார். என் உயிரையும் திருப்பி தந்தார். என் உயிர் இருக்கிற நாட்கள்ல மறுபடியும் ஆஸ்பத்திரியோடு மருந்து மாத்திரை தின்னு இது போல அநேகர் இடறுவதற்கேற்ற ஒரு அவிசுவாசியான சாட்சியான அந்த சபையில வாழுவே ஊழியம் செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதானே நல்ல வரும், இதானே நல்ல வரும், இதானே நல்ல வரும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாய பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீ 80 வயசு வரைக்கும் மருந்து எடுத்து மாத்திரை எடுத்து வாழ்ந்ததுனால வெற்றியா? இல்ல 33 வயசுல உலக வாழ்க்கை போதும் நீ சிலுவையில் அவர் செத்ததுனால தோல்வியா? விசுவாசத்தோடு மரித்தார்கள். அல்லேலூயா. ஆமா, பாடுபடணும்.
பாடுகளுக்கு உண்டாகிற ஜீவ கிரீடம். அல்லேலூயா. அவரோடு கூட பாடுபட்டமானால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அவரோடு கூட பாடுபட்டமானால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அந்த 9வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க சீக்கிரமா. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும், பாத்தீங்களா, ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். வாசி அடுத்த வசனத்தை, 10வது வசனத்தை வாசிங்க. படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவார். பைபிள்ல சொல்லி இருக்கா, சாத்தானே வந்து உங்களை காவல்ல போடலாம், கஷ்டப்படுத்தலாம். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். மரண பரியந்தம் மரண பரியந்தம் மரண பரியந்தம் மரண பரியந்தம். ஆமா, ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை வாங்க, சாயங்காலமே ஓடி இருக்க. மரண பரியந்தம் மரண பரியந்தம். ஆமா, உண்மையாரு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், பரலோகவாசி. அல்லேலூயா. பேசுறதுக்கும் ஆள் இல்லை, கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. அல்லேலூயா. ஆமா, இயேசு சுகமாக்குவார்னு பேசுவாங்க, இயேசு விடுதலை ஆக்குவார்னு பேசுவாங்க, இயேசு மருந்து இல்லாம சுகமாக்குவார். நீங்க மருந்து இல்லாம சுகமாகன்னு சொல்லுங்க பாப்போம். கிழிஞ்சுது, தைக்க முடியாது. எங்க அவரே கிழிஞ்சிலாம் கிடக்கு. அல்லேலூயா. அவன் வாழ்கிற காலம் வாழ்ந்துட்டு போனோம். சரியா? அப்போ பாடுகள்னால் உண்டாகிற கிரீடத்துக்கு பேர் ஜீவ கிரீடம். என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், பாடுபட்டோம். ஆனால் தீமையை அனுபவித்த அந்த லாசருக்கு ஜீவ கிரீடமாய் ஜீவ வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:25. 1 கொரிந்தியர் 9:25 வாசிங்க. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிரீடம் என்ன கிரீடம்? அழிவில்லாத கிரீடம். தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அழிவில்லாத கிரீடம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ள தள்ளக்கதாய் ஓடுங்கள். ஆமா, இங்க என்ன கிரீடம்? அழிவில்லாத கிரீடம். இந்த கிரீடத்துக்கு என்ன செய்யணுமா? இந்த கிரீடம் எப்படி கிடைக்குமா? வாசிங்க இப்ப 27வது வசனத்தை வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமா, நம்முடைய வாழ்க்கையில் அழிவில்லாத கிரீடம் கிடைக்கணுமானா ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த உலகத்தாரமா எல்லாத்திலையும் வாழ முடியாது. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆண்டோட்ட எக்ஸிஸ் கேட்டு வாழ்கிறார்கள். ஆண்டோட்ட ஆமாம், அவர்கிட்ட இது கேட்குறாங்களாம். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அவரு சரி மகளே உடு, பட்டு உடுத்துக்க. அல்லேலூயா. வயிற்றை தவிர ஒன்றுமே இல்லாதவர்கள் இன்றைக்கு பிராக்கில் இருந்து எல்லாம் போடக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டார்கள். வயது எத்தனை? 74. அவர்களே தான் சொல்கிறாங்க. நான் குற்றத்துக்காக சொல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் குடும்பத்தை நினச்சா பிரசங்கம் தானா, குடும்பத்தை நினச்சா பிரசங்கம் என்ன செய்யும்? தானா வரும். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி ஆகாதவளாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி சரீரத்தை ஒடுக்கி சரீரத்தை ஒடுக்கி சரீரம் சொல்லு, பவுடர் போடு, தலைமுடி சொல்லு, டை அடி. 4 பேர் பார்க்குறாங்க, கிழவனி பார்த்துடக்கூடாது, வயசானவங்க நீ பார்த்துடக்கூடாது. ராஜ்புரார் பார்த்தா இளமையா தெரியணும். முடியெல்லாம் டை அடிச்சு ஒரு 45 வயசு மாதிரி. இப்போ 54 55 வயசு எங்க வயசு தெரிஞ்சிடக்கூடாது. ஒரு பார்த்து சொல்லுது. அவர் சொல்லார், போயா அழகா 2 பிள்ளைகளை கட்டி கொடுத்து 3 பேர பிள்ளைகளை பார்த்து 4வது பேர பிள்ளைக்கு ரெடி ஆகிட்டுருங்க. எனக்கு இந்த முடிக்கு டை அடிக்கவும் பிறக்கவும் இருக்கிற ஒன்றை வச்சு அதை கரை சேர்த்து உயிரோடு இருக்கிற நாட்களில் பந்தோஸ்தாக பாதுகாத்து அதுக்கு உபகாரமாக இருந்துட்டு நான் போய் சேர்ந்தா போதும். இதில் இந்த டை அடிச்சுட்டு இதில் ஒரு ஆணழகன் வேஷத்தையும் போட்டுக்கிட்டு சக்கடு புக்குன்னு பாவம். ஒரு அந்த கல்யாணத்து நேரங்கள்லாம் இன் பண்ண வச்சு கோட்டை போட்டு பாம்போல் இருக்கிற மனுஷன் என்னெல்லாமோ செய்து விட்டாங்க. அவரும் என்னெல்லாமோ செய்து நடந்து பார்த்து பயங்கர கஷ்டப்பட்டு கேட்டுவார்.
படாத பாடுபட்டு மற்றவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு பார்த்து நடக்க வேண்டிய இடத்துல இப்போ அதை ஒன்றே விட்டுட்டு பேசாமல் இங்கே போக்கில் ஒரு லுங்கியை கட்டிட்டு நாங்கள் போக்கில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதான் வாழ்க்கை. அப்படி நான் சொல்ல வரல. மற்றவళ్ళు பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவன் ஆய் போகாதபடிக்கு என் சரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி இந்த சரீரம் சொல்லும், டையடின்னு சொல்லும், இந்த சரீரம் சுண்டு சொல்லும், இது லிப்டிக் போடுன்னு சொல்லும், அந்த சரீரம் சொல்லும் பவுடரை போடுன்னு சொல்லும். நீங்கள் அதுக்கெல்லாம் நான் சொல்ல வரல. ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. சாதாரண ஒரு செருப்பு போதும், அது சொல்லும் 1500 ரூபா 2000 ரூபா செருப்பு வாங்கன்னு சொல்லும். சரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆமா, எல்லா விஷயத்திலும் ஆகார விஷயத்திலிருந்து எல்லா விஷயத்திலும் கவனமா போகணும். ஆமா, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்தில் பிரயாசப்படுவர்கள் இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறார்கள். சர்வபிராணமான இச்சையின் வாழ்க்கையில கூட ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில பாவம் வெளியரங்கமாக நீதிமான் என்று, சிலருடைய வாழ்க்கையில பாவம் வெளியரங்கமான குற்றவாளின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். அல்லேலூயா. சர்வத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். சில விதமான பாவங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு சரீரம் ஒடுக்கி கீழ்ப்படுத்தப்படணும். எத்தனை வயசானாலும் சிலருடைய வாழ்க்கையில் அழகு அந்தஸ்து, அதாவது எத்தியோப்பியன் தன் தோலை சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்ற கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் சிலருக்கு சின்ன வயசுல இருந்து இந்த அலங்காரம் அப்படி ஒரு மாய்ப்பட்ட சேட்சைகள் வரும். அது கடைசியில் அவங்க ஓவர் கம் பண்ணிடும், தோக்க வச்சு எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று. ரொம்ப கவனமாக இருங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கோயம்புத்தூர் திருப்பூரில் ஒரு அக்கா ஒரு தடவை பிரசங்கம் பண்ண போயிருந்தோம். போன வருஷம் இருந்தபோது அவங்க பேர் இந்திரா. போயிருந்தோம், பிரசங்கம் பண்ணிவிட்டு கடைசி பிரசங்கத்துலேயும் இந்த டை அடிக்கிறதெல்லாம் பற்றி பேசணும். 41 நாள் உபவாசம். இப்போ முந்தின வாரத்தில் கோயம்புத்தூர் போயிருந்தோம். போயிட்டு வந்திருந்த போது பார்த்தா அவங்க வந்து பிரைஸ் லாட் பாஸ்டர் அப்படின்னாங்க. அவங்கள பார்த்தேன், பிரைஸ் லாட்கானே வெளுன்னு முடி இருக்குது. பார்த்துட்டு சொன்னேன், ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கிறீங்கக்கா அப்படின்னு. ஏன்னா அந்த பரிசுத்தமான அந்த மகிமையான அந்த நரமயின் கீடம் பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கிறீங்கன்னு. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, ஒரு நல்ல ஊழியக்காரங்க எவ்வளோ அழகாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எத்தனை வருஷம் அடிச்சுட்டு இருந்த டையை விட்டு தலைமுடி வெளுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. மனப்பூர்வமாக மனத்தாழ்மையாக சொல்கிறேன். நம்முடைய பிரசங்கத்திலையும் இப்படிப்பட்ட வேலையை கர்த்தர் செய்கிறாருங்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நல்லா நடக்குது, எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்ன கிரீடம் கிடைக்குமா? என்ன கிரீடம் கிடைக்கும்? அழிவில்லாத கிரீடம். இந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்திக்கிட்டே இருந்தோமானா அழிவில்லாத கிரீடம் கிடைக்கும். ரைட்டா? போதும், ரொம்ப விளக்கி சொல்லிக்க. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. 5 6 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தா, 2 தீமோத்தேயு 4:8 வாசித்தா. இதுவும் அது கூட சேர்ந்தே தான், எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று பிணைஞ்சு தான் போகும். வாசிங்க 2 தீமோத்தேயு 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் என்ன கிரீடம் கிடைக்குமா? என்ன கிரீடம் கிடைக்குமா? கிரீடம் எத்தனை பேருக்கு வேணும்? அதை கேட்டுருவோமே. இப்போ பிரசங்கம் முடியக்கூடிய டைம் ஆயிடுச்சு. கிரீடம் யாருக்கெல்லாம் வேணும்? அல்லேலூயா. ஸ்லைடு வேணுமானா நாகர்கோயிலில் பொருட்காட்சி நடக்க அங்கே போங்க, கிடைக்கும். கன்னியாகுமரிக்கு போனால் 10 ரூபாயிலிருந்து நிறைய வகையான ஸ்லைடு கிடைக்கும். போங்க, வாங்கிட்டு வாங்க, தலையில் வைங்க, மேலே இருந்தே வைங்க. நம்ம ஜனங்களை பொறுத்தவரை இப்போ கேஆர்பின் வரைக்கும் வாங்க வேண்டிய செலவு மீதி ஆயிடுச்சு. நான் நிறைய பேரை பார்க்குறேன், கேஆர்பின் வரைக்கும் குத்துறதில்லை. அங்கே ஒரு மாதிரி தலையை சிலர்லாம் ஞாயிற்றுக்கிழமை வாரது போல் அந்த ஆளை புறப்பட்டு வந்துடுறாங்க. சீப்பை பைக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க, போகும்போது சீவிட்டு போகிறாங்க எங்கேயாவது போகிறதுக்கு. எதுக்கு நம்ம சீவிட்டு வந்து, எதுக்கு இதை வச்சுட்டு வந்து சபையில் இவர்கிட்ட ஆட்சி வாங்கணும்? அதை விட போகும்போது இது சரி. புரியுதா நான் உங்களுக்கு சொன்னது? அப்படி பழகிட்டாங்க நம்ம ஜனங்கள். இவர்கிட்ட இப்படி நம்ம வந்தால் அறுப்பு வாங்கணும், அதை விட பேசாமல் போகும்போது கூட்டம் முடிஞ்சு போகும், சீ போச்சு 2 சீவை சீவு போகிறதுக்கு எளிமையாக. இப்போ கிரீடம், நீதியின் கிரீடம். என்ன கிரீடம்? எப்படி கிடைக்குமா? யாரு கிடைக்குமா? வாசியா. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி. நீதியுள்ள, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு வித்தியாசமான ரெவலேஷன் இருக்கும். நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதற்கு தந்தருள்வார். இப்ப யாரு கிடைக்கும் இந்த கிரீடம்?
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த வசனத்தை வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னத்தை காத்துக்கொண்டேன்? என்னத்தை காத்துக்கிட்டேன்? இப்ப அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், எனக்கும் சேர்த்து. இயேசு சுகமாக்குறார். விசுவாச துரோகம் முந்தி மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்லேன், புல்பீட்ல நின்று நான் இயேசு சுகமாக்குறார், விடுதலை ஆக்குறார் நீ பிரசங்கிச்சிட்டு நிச்சயமா சொல்றேன், மருந்து எடுக்க போனா விசுவாச துரோகம். நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி விசுவாச துரோகம். மருந்து எடுக்கிறது சரி தப்பு அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது விஷயம். நான் சொல்றது நீங்கள் சொல்லுகிற இயேசுவை கொண்டு சுகமானீர்களா? அல்லேலூயா. உண்மையாக மருந்து எடுக்கிறவள்கிட்ட வரைக்கும் நான் கேட்டிருக்கிறேன், அவங்க சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே நான் மருந்து எடுக்க என் மனசாட்சியை வாதிக்குது, இயேசுவின் மேல் இருந்த விசுவாசத்தை நான் விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு சுகமாக்குறார், ஏசப்பா விடுதலை ஆக்குறார். பேய் பிடிச்சா ஊழியக்காரங்கள்ட்ட வந்து ஜெபம் பண்ணி சுகமாகுது. எந்த மனுஷனாலும் விரட்ட முடியாத பேய் போகுது, எந்த மனுஷனாலும் மன்னித்து சமாதானத்தை கொடுக்க முடியாத பாவம் போகுது. வியாதி மட்டும் ஆண்டவர் சுகமாக்க மாட்டாரோ? சுகமாக்க மாட்டாரோ? அல்லேலூயா. எண்ணி முடியாத என் போன்ற ஊழியர்கள் இன்றைக்கு தெய்வீக சுகத்தை அனுபவிக்க முடியவில்லை, தெய்வீக ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியவில்லை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஏசப்பா சுகமாக்குறதுக்கு இதுக்கு முன்பும் ஒரு பிரசங்கத்தில் பதிவு பண்ணியிருந்தோம். சுகமாக்குறது ஒரு மனுஷன் மனம் திரும்பன்னு எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்த்திருக்கிறாரு. 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனை சுகமாக்குறதுக்கு 100க்கு அதிபதி என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி, நீங்கள் தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை, நீங்கள் என் வீட்டுக்கு வராண்டாம், ஆனால் என் வேலைக்காரனுக்கு மட்டும் சுகமாகணும்னு நம்பின போது, விசுவாசித்த போது அவனுக்கு சுகம் கிடைத்தது. அருமையானவளே, கானானிய ஸ்திரீ தன் மகளுடைய சுகத்துக்காக ஆண்டவர் நீ என்னை பின்பற்றி வரணும் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. அவளுடைய விசுவாசம் பெரிதாக இருந்தது போது, நாய்க்குட்டிகள் சாப்பிடணும்னு சொன்ன போது சுகத்தை கொடுத்த தெய்வம், தேடி தேடி போய் சுகத்தை கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வாங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. கர்த்தர் சுகத்தை கொடுப்பதற்கு உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள்னு சொன்னார். பாவ மன்னிப்பு கூட சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் அங்கீகாரமாய் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேன், ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்றேன், ஏசப்பா என் தகப்பன்னு சொல்றோம், என்னெல்லாம் சொல்றோம். பிள்ளையின் ஸ்தானமும் இல்லை, நாய்க்குட்டியின் ஸ்தானமும் இல்லை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்ந்து பாருங்க. ஏசப்பா வாழ்ற எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சுகமாக்குவாரா? சுகமாக்க மாட்டாராங்க? கன்ஃபார்மா சுகமாக்குவாருங்க, கன்ஃபார்மா சுகமா. நீங்க வேணா காத்திருந்து பாருங்க, கைவிடவே மாட்டார். என் காலம் ஆண்டோடைய கரத்தில் இருக்கு, தலைமயிரெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார். நம்ம அடிக்கடி உங்களுக்கு சொல்ற வார்த்தை, மறுபடி சொல்றேன், இந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையின் பகுதியா மாறினோன்னு நீ நினைக்கிறோம். 38 வருஷம் வியாதியஸ்தன் பெஸ்தா குளத்திட்டு இருக்கிறான். எத்தனையோ பேர் சுகமாக்கப்பட்டு போனாங்க, எத்தனை பேர் செத்து அடக்கத்துக்கு கொண்டு போகப்படுறாங்க. அவன் கேட்கிறான், இன்னைக்கு யாரோ செத்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னால இதில் படுத்திருந்தால, என்ன சொல்லலாம், சுந்தரவேல், அவன் தான் விடுதலை ஆகி போகிறான், அவன் தான் செத்து போயிட்டான். அப்படியா? சோமானு 10 வருஷம் அவன் வயசாயிட்டுல அவன் செத்து போயிட்டான். 38 வருஷம் வியாதியோடு வாழ்ந்தான். ஒரு நாள் ஆண்டவர் அவனை தேடி வந்து சுகமாக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஏசு மருந்து மாத்திரை இல்லாமல் சுகமாக்குற தெய்வம். அல்லேலூயா. சுகமாக்குறதை விசுவாசத்தோடு மரித்தார்கள். அல்லேலூயா. ஆனால் நமக்கு இன்னைக்கு நம்ப முடியலைங்க, நமக்கு இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியலைங்க, நமக்கு இந்தபடி வாழ முடியலை. நீதியின் கிரீடை அவள், அதனால தான் சொல்லி அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் எப்படியாவது கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும். அன்னைக்கு பெந்தகோஸ்து சபையில மருந்து எடுத்தவங்களுக்கு ராபோஜனம் கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய வருகையில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. உனக்கு எதுக்கு ராபோஜனம்? மருந்து எடுக்கிறவங்கள்ட்ட காணிக்க வாங்க மாட்டாங்க நல்ல பெந்தகோஸ்து சபையில. ஏன்னா நீ தான் பரலோகத்துக்கு போக மாட்டிய, உங்ககிட்ட எதுக்கு காணிக்க வாங்கன்னு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இல்லையே, இன்னைக்கு அந்த அனுபவம் இல்லையே. எல்லாரும் காரணம் வேதம் சொல்லுது, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியினுடைய ஒரு தன்மை விசுவாச துரோகம். மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ.
இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. சிலருக்கு வியாதி வந்தா சிலர் சொல்றது பாவத்து நிமித்தம் வந்தது நீ. ஆனா அவங்களுக்கு தலைமுடி முதற்கொண்டு இருதயத்துல இருந்து, கிட்னில இருந்து, லங்ஸ்ல இருந்து, சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயத்துல வியாதி இருக்கு. அது மட்டும் பாவத்தினால உண்டாகிறது இல்லை. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? விசுவாசிகளாகிய உங்களுக்கு வியாதி வந்தா விசுவாசிகளாகிய நீங்க செய்த பாவத்துல வந்துச்சு. ஜெபா பிரதருக்கு வியாதி வந்தா பாவம். என்னது பாவம்? ஓடி ஓடி ஊழியம் செய்கிறார்ல, கஷ்டப்படுகிறார்ல, அதனால விசுவாசிக்கு வியாதி வந்தா கூட்டத்துக்கு வரலல்ல, அதை செய்யலல்ல, இதை செய்யலல்ல, அப்படி இருந்தாங்கல்ல, இப்படி இருந்தாங்கல்ல, அப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கல்ல, அதனால வியாதி. ஜெபா பிரதருக்கு மட்டும் அவர் நல்லா தானே தூய்மையாக தானே வாழ்ந்தார், வெள்ளை ஜிப்பா போட்டு தானே வாழ்ந்து, ஏன் வியாதி வந்துச்சு? பாவம். அது பாடு, கஷ்டம். பார்த்தீங்களா என்ன பேச்சு? பார்த்தீங்களா நம்முடைய தவறான பேச்சு? விசுவாசத்தோடு மரித்தார்கள், நீதியின் கிரீடம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட்டத்தை முடிச்சிருவோம், சரியா? 7. இப்போ 6வது கிரீடம், நீதியின் கிரீடம். யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? சொல்லுங்க சத்தமா. நல்ல போராட்டத்தை போராடணும். எதுக்கு? சண்டை போடுறதுக்கு. அல்லேலூயா. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு சண்டை போடுறதுக்கு. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தை பாதுகாத்து கொள்றதுக்கு. வியாதி நம்ம கூட போராடும். விசுவாசத்தில் நிற்க முடியாதபடி வியாதி போராட்டம், போராட்டம், சோதனை, பிரச்சனை, நிறைய போராட்டம் வரும். ஒன்றுக்கும் செய்யக்கூடாது. 7 வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தா. வெளிப்படுத்தல் 12:1 வாசித்தா. வாசியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும், அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும். சபையின் கிரீடம், நட்சத்திரம் உள்ள கிரீடம். கர்த்தருடைய வருகைக்குரிய சபையில் இருக்க வேண்டிய கிரீடம் 12 நட்சத்திரங்கள். நட்சத்திரம் என்று சொன்னால் நிறைய விளக்கம் இருக்கு. தன் நயனங்களில் இருந்து யுத்தம் பண்ணும். நட்சத்திரம் என்று சொல்லும் போது அழகா சாஸ்திரிகளை கூட ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. நட்சத்திரத்தை பார்த்தே சாஸ்திரிகள் வந்து ஏசப்பா இருக்கிற இடத்தை வந்து அடைஞ்சாங்க. அல்லேலூயா. நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம். கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாய் நடத்துகிற, பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாய் பேசப்படுகிற உபதேசம் கிரீடமாய் இருக்கணும். ஒரு சபையின் கிரீடம் 2 விஷயம்தான். ஒரு சபையில் 2 விஷயம் முக்கியமாக இருக்கணும். 1, ஆண்டவரை ஏசப்பாவை நேசிக்கணும். அல்லேலூயா. 2, பரலோக ராஜ்யம் தான் தான் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கணும். அல்லேலூயா. உலகத்தில் வாழும்போது ஏசப்பாவை நேசிக்கணும். வேதம் சொல்லுது, என்னை விட எதை நீ நேசிச்சாலும் எனக்கு பாத்திரன் கிடையாது. இன்னைக்கு பேர பிள்ளைக்கு மேலே இருக்கிற அன்பில் இருந்து, ஐயோ நம்ம ஆட்கள் லபோ நீ அடிக்கிறத பார்த்தாச்சா பரிதாபமாக இருக்குது. 2, பரலோகத்தின் மேலே இருக்கிற அந்த லட்சியம். அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவன் என்று எண்ணுகிறதிலே 1 செய்கிறேன், பின்னானவைகளை இறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம். ஒரு சபை கிறிஸ்துவின் வருகைக்கேற்ற உபதேசம். ஆண்டவராய் இயேசுவை நேசித்து பரலோகத்தை சுதந்தரிப்பதற்கு இந்த பூமியில 100 வருஷம் இல்லை, 930 வருஷம் வாழ்ந்த ஆதாமு செத்தான். நீ சாகிற நாள்ல பரலோகவாசியா செத்திருக்கணும். அல்லேலூயா. பெட்டியில வச்சு எப்படியும் ஒன்றை போய் சொல்லி நாங்கள் அடக்கம் பண்ணிடுவோம். இப்போ இந்த சபையில் இருக்கிற யார் நீங்கள் செத்தாலும் கண்டிப்பாக அடக்கம் பண்ணும்போது உங்களுக்கு பரலோக பாட்டு தான் பாடுவோம். நரக பாட்டா பாடுவோம்? பெட்டியை சுமக்கும் போது தோதி தோண்டும் ஓட்டேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காணுவே நம்பிதாழைக்கும் பொழுது. அப்புறம் இல்லை பீழ உண்டு மாலையே புகலிடம் தாருமே பாட்டு தான் பாடும். எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி 1-2 பாட்டு
சீயோனுக்குரியவங்கள, என்னரும் சீயோனே உன்னில் நான் சேர்ந்திட என்னகம் வாஞ்சையாய் காத்திடுதே. பாட்டு தான் பாடுவாங்க. போகுமா, போச்சா, என்ன போயிட்டா. அல்லேலூயா. இந்த நாள் என்ன நாள்? ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள மரிக்கிற நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? அருமையானவளே, பரிசுத்தவான்களே, மரணம் கர்த்தரின் பார்வையிலே அருமையானது. அல்லேலூயா. எத்தனை வருஷமா, எத்தனை காலமா? ஏறக்குறைய 37 வருஷமா நேசித்து சேவிக்கிற இயேசுவை பார்க்கிற அந்த நாள். எத்தனை சோதனை, எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை. அல்லேலூயா. சொல்றாங்க, அங்க போன ஆனந்த கண்ணீர் இவங்க வடிப்பாங்க. ஆனந்த கண்ணீர் இங்கே கிடந்து அழுதுகிட்டு கிடக்குது. பேர பிள்ளையை விட முடியலே, புருஷனை விட முடியலே, மனைவி விட முடியே, பிள்ளையை விட முடியலேன்னு சொல்லி. அது எப்படிங்க? அல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் சேர்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், ஆசையதே எல்லால் வேறெனக்கில். உண்மையிலே கேட்கிறேன், இந்த பிரசங்க நேரத்தில் ஒரு நாள், ஒரு கொஞ்ச நேரமாவது இப்படி இயேசுவை பார்க்கணும். இந்த 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் உள்ளதான அவளுடைய வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை எங்கே போனது? 5வது வசனத்தை வாசிங்கள். அந்த குழந்தை எங்கே போனது? அந்த குழந்தை எங்கே போனது? இந்த 12 நட்சத்திரங்கள் உள்ளதான கிரீடமுள்ள அந்த பெண்ணுக்குள் ஒரு குழந்தை இருந்ததாம். அந்த குழந்தை பிறந்ததாம். அந்த குழந்தை எங்கே போனது? வாசிங்கள். சகல ஜாதிகளையும் இருப்புகோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும். எங்க போச்சு? தேவனிடத்திற்கும். எங்கே போச்சு? எங்கே போனது? தேவனிடத்திற்கும். அவருடைய சிங்காசனத்திற்கு. எங்கே போனது? சிங்காசனத்திடத்திற்கு. என்ன செய்துச்சான்? எடுத்துக்கொள்ளப்பட்டது. உண்மையிலே தினசரி இன்றைக்கு நான் செத்தா ஏசப்பாட்ட போவேன், பரலோகத்தில் இருப்பேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிற நினைவு இருக்கா? நீங்கள் என்ன விசுவாச வீட்டில் கேட்டு பாருங்கள், மனத்தாழ்மையா. எங்கே போனாலும், எங்கே பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கத்தில் ஒத்திகை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நாலு தான் எனக்கு தள்ளி போகுது, ஒத்திகை தள்ளி போகவே இல்லை. அல்லேலூயா. ட்ரைனிங்லே இருந்துகிட்ருக்கேன், பயிற்சியிலே இருந்துட்டு. ஏன்னா திடீர்னு அதான் சொல்கிறல, சின்ன வியாதி வந்தாலும், சின்ன பலகினம் இருந்தாலும் உடனே பார்க்குறேன். ஒருவேளை இது என்ன நேரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? நெஞ்சு வலி வந்தாலும் ரசித்து பார்க்குறேன் எப்படி இருக்குது. வாய்வு வந்து அங்கேயும் இங்கேயும் குடஞ்சி நிமிர முடியாமல் இருந்தாலும் ரசித்து பார்க்குறோம். ஒருவேளை இது முத்தி இதுதான் முடிவாக இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி உயிரை விடணும்? எப்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஜீவனை விடணும்? எப்படி செத்தா நல்லா இருக்கும்? நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி ஆண்டவர் வந்து கூட்டிகிட்டு போவார்? எப்படி நம்ம ஆண்டவரை பார்ப்போம்? நான் சொல்கிறது சரியா தப்பா? சரியா தப்பா? தலையை ரொம்ப ஆட்டினீங்கன்னா ஜோம் பண்ணிடுவேன் உங்களுக்காக. போய் சேருங்க, தலையை ஆட்டிடுறாங்க, தலையை ஆட்டிடுறாங்க. அவங்க ஒரு ஆள் நம்ம சபையில் மிக ரெடியாக இருக்கிறாங்க, எனக்கு முந்தி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நான் அனுப்புறதுக்கு இப்போ நான் ரெடி இல்லை. ஏன்னா ஆண்டவர் குறிக்கப்பட்ட நாளில் வந்து கூட்டு போட்டா. அல்லேலூயா. யாரையும் நம்ம முந்தி அனுப்பாண்டான், பிந்தி அனுப்பாண்டான். நாளானது டைமுக்கு கரெக்டாக இருக்கட்டும். அல்லேலூயா. அவசரப்பட்டு கல்யாணம் நடத்தவும் வேண்டாம், தாமதப்படுத்தி கல்யாணத்தை தள்ளி போடவும் வேண்டாம். மணவாளன் எப்போ விரும்புகிறாரோ, இங்கே யாரை விரும்புகிறாரோ கூட்டு போட்டு. அல்லேலூயா. என்ன விரும்பினா என்ன கூட்டு போட்டு, இவங்கள விரும்பினா இவங்கள கூட்டு போட்டு, இவங்கள விரும்பினா இவங்கள கூட்டு போட்டு, அவங்கள விரும்பினா அவங்கள கூட்டு போட்டு, அவங்கள விரும்பினா அவங்கள கூட்டு போட்டு, வேற யாரை வேணாலும் கூட்டு போட்டு. அல்லேலூயா. முந்தியும் கல்யாணத்தை வைக்காண்டாம், பிந்தியும் வைக்காண்டாம். மணவாளன் வீட்டில் கேட்போம், என்னைக்கு ஐயா கல்யாணம் வைக்கலான்னு. சரியா தப்பா? சரியா தப்பா? இப்போ எசிலியக்காவை பொறுத்த வரைக்கும் பெண்ணின் விருப்பத்துக்கு கல்யாணம் வைக்க விரும்புகிறாங்க. இப்போ நம்ம மாப்பிள்ளை வீட்டில் கேட்க டைம் இல்லை, இன்னொரு நாள் கேட்டுக்கலாம். அல்லேலூயா. சரியா தப்பா? கரெக்டான பிரசங்கம் தானே, இதான உண்மை. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியாளுடைய கல்யாணம் வந்தது. மனைவி
அவங்க ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள். ஆனா மணவாளன் வரணுமே, மணவாளன் ஓகே சொல்லணுமே, டேட் கரெக்டா இருக்கணுமே. அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ராபோஜன பந்திக்குரியதான ஒரு ஆயத்தத்துக்குள் வருவோமா? கர்த்தர் என்னை நேசிக்கிறார். எனக்கு ஒரு கிரீடத்தின் அனுபவம் தேவை. சிலருடைய தலையில் உள்ள கிரீடங்கள் விழுந்தன சொல்லப்பட்டிருக்கு, புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கு. எங்கள் தலையில் உள்ள கிரீடங்கள் விழுந்தன. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கிரீடத்தை தரும்படி விரும்புகிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு எதிர்கொண்டு வந்து அவருடைய சிரசின் மேல் பொற்கிரீடங்களை தரிப்பிக்கிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு எதிர்கொண்டு வந்து பொற்கிரீடங்களை தரிப்பிக்கிறார். ஷக்கத்துனாயின மனாயிடபலம் கரமானா ரிபபலம் கரமானா. கிரீடங்கள் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, நான் வரும் வரைக்கும் உனக்குள்ள கிரீடத்தை பற்றி கொண்டிரு. ரிமானா ஷக்கத்துனாயின மனா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? வாழ்க்கையில் இந்த கிரீடங்களின் அனுபவம் தேவை. சிங்காரமான ஒரு கிரீடம், செழிப்பின் அனுபவத்தில் ஆரம்பித்து 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் நான் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய், சிங்காசனத்திற்கு தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய், அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தின் அனுபவத்தில், அப்படிப்பட்ட சத்தியத்தின் அனுபவத்தில், அப்படிப்பட்ட ஒரு நடத்திப்பின் அனுபவத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாய் நான் மாறுகிறேன். அந்த ஒரு சிங்காரமான தேசத்திலே, அந்த நித்திய ராஜ்யத்திலே நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த பரிசுத்தமான வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.